சிட்டி யூனியன் பேங்க்ல புதுசா அறிமுகப்படுத்திருக்காங்க 5 டைப்ஸ் ஆஃப் கரண்ட் அக்கவுண்ட்ஸ். ஸ்டார்ட் அப், ரெகுலர், சில்வர், கோல்ட், பிளாட்டினம். சிட்டி யூனியன் பேங்க். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திண்டுக்கல் மாவட்டம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன் பாஜகவினரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரும் அடிதடியில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் அருகே தாடிக்கொம்பு பகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் சார்பில் மத்திய மாநில அரசுகள் மக்கள் பிரச்சினைகளை தீர்க்க வலியுறுத்தி பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. அதில் மதுரையில் நடைபெறவுள்ள முருகன் மாநாடு குறித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் பேசியுள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்து அங்கு வந்த ஹிந்து முன்னணி அமைப்பினர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முற்றிய நிலையில் இரு தரப்பினருக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டது. அப்போது அங்கு வந்த தாடிக்கொம்பு போலீசார் இரு தரப்பினரையும் தடுத்து நிறுத்தி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கலைந்து போகச் செய்தனர். இதனிடையே மார்க்சிஸ்ட் நிர்வாகி சரத் மற்றும் ஹிந்து முன்னணி நிர்வாகி வினோத் ஆகியோர் காயம் காரணமாக ஆம்புலன்ஸ் மூலம் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். ஹிந்து முன்னணி அமைப்பினருக்கு ஆதரவாக தாடிக்கொம்பு போலீசார் செயல்படுவதாக கூறி மார்க்சிஸ்ட் கட்சியினர் திண்டுக்கல் பெங்களூரு 4 வழிச்சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் தேசிய நெடுஞ்சாலையில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட திண்டுக்கல் புறநகர் டிஎஸ்பி அந்த கட்சியினரை கலைந்து போகச் செய்தார். தொடர்ந்து தாடிக்கொம்பு காவல் நிலையத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகளும் ஹிந்து முன்னணி நிர்வாகிகளும் ஒருவர் மீது ஒருவர் புகார் அளித்தனர். தாடிக்கொம்பில் பிரச்சனைகள் முடிவடைந்த நிலையில் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த மார்க்சிஸ்ட் நிர்வாகி சரத்குமாரை அவரது கட்சியினரும் ஹிந்து முன்னணி நிர்வாகி வினோத்தை பார்க்க ஹிந்து அமைப்பைச் சேர்ந்தவர்களும் அங்கு கூடியுள்ளனர். அங்கு இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு அது கை கலப்பாக மாறி ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். அந்த மோதலில் பாஜக மாவட்ட துணைத் தலைவர் பாலமுருகன் மண்டை உடைந்து ரத்தம் வெளியேறியது. போலீசார் இரு தரப்பினரையும் மருத்துவமனையில் இருந்து வெளியேற்றினர். அதையடுத்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு இரு தரப்பினரும் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இரு தரப்பினர் மீதும் திண்டுக்கல் நகர வடக்கு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பிரச்சார கூட்டத்தில் தொடங்கிய வாக்குவாதம் அடிதடியாக மாறி மண்டை உடைப்பில் முடிந்த சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.